ஷே எப்பா யமதர்மம் கணக்காப்பா. அந்த மன்னர் ஆட்சியில் கடந்தவனை கொஞ்சம் கையில் வச்சுருக்க. இந்த ஜெம்மத்தில் இவனை இந்த அரசியல்வாதிய குடும்பத்தை நல்லா சாப்பிட்டு கழிச்சு தூக்கி எறியதுக்கு வச்சுருக்க. எங்களுக்கே தெரியல, ஏட்டு ஏடு உழைச்சோட தூக்கி போட்டால் வாசிக்கும். முக்கால் சத்தியம் நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. அரசியல்வாதியை எப்படி அடக்கணும், எப்படி செய்யணுங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரியா? இப்போ எவ்வளவு அவமாத சேட்டை, எவ்வளோ அநியாய சேட்டை, எவ்வளவு திருட்டுத்தனமான சேட்டை, எவ்வளோ மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு சேட்டை, எவ்வளோ சேட்டை செஞ்சுருக்கான் பார்த்தியா? கோர்ட்டில் தெரியுதாப்பா? வழக்கறிஞர் இப்போ பல்ல கடிக்கும். இந்த கண்டார ஓலிமை அவனே சொல்லுதான், ஐயா வார்த்தையிட்ட நம்மளே பேசுவோம் அப்படின்னு பேசுதான் வழக்கறிஞர்கள். கண்டார ஓலிமை பூமியை பாழாக்கிட்டோம், ஒரே பேப்பரில் அலையுதான், ஒரே கொடியை தூக்கி அலையுதான், ரொம்ப சேட்டை பண்ணுதான். இவனுக்கு உள்ள சப்போர்ட்டு உள்ள வழக்கறிஞர் கிடக்கும். என்னடா சேட்டை, அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் மவாளெல்லாம் வழக்கறிஞர் படிக்க வைக்கான். அத்தனை சேட்டை பண்ணிவிட்டு மவாளை வழக்கறிஞர் படிக்க வைக்கான். அந்த டென்ஷனில் இருக்கான் வழக்கறிஞர்கள். தமிழ்நாடு முழுவதும், டெல்லி முழுவதும், உடாலப்பட்ட மாநிலம் முழுவதும் எல்லாம் அரசியல்வாதி. அவன் குடும்பத்தில் அரசியல்வாதி பூரா வழக்கறிஞர் மவாளை படிக்க வைப்பான், மவனை படிக்க வைப்பான். இதெல்லாம் சோழி முடிஞ்சுவோம்டா, சோழி முடிஞ்சுவோம். சாமி சரியா? கடவுள் கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாது. நல்லா புரிஞ்சுக்கோடா. உன் பொண்டாட்டி, உன் புள்ள, பேரம் பேத்தி தப்பு செய்கிறவனுக்கு இப்போ மன்னர் ஆட்சியில் செத்தவனை தூக்குதார் கடவுள். இப்போ விடுதார். இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். எந்தெந்த லைனில் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடக்கான் சேட்டவனை தான் அவன் கொண்டாட்டி, புள்ள, பேரம் பேத்தியை நல்லா சாப்பிட்டு கழித்து போங்கடா. சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவன் பின்தொடர்ந்து அவனே போங்கடா. அரசியல்வாதி தொடர்ந்து எங்கெங்கே போர்வில் பறக்கானோ, விமானத்தில் எங்கே பறக்கானோ, ட்ரெயினில் எங்கே பறக்கானோ கணக்கை முடிச்சிருங்கடான்னு சொல்லி இப்போ அதை கணக்கை அந்த ஆத்மாவை விடுதார் கடவுள். இல்லை ஆத்மாவா இல்லை, உன் ஆத்மா எங்கே விடணும், ஏது விடணும் மானிட பேருக்கு கடவுளுக்கு தான் தெரியும். இன்று நாளிலேருந்து அரசியல்வாதி மன்னர் ஆட்சி ஜமீன் கணக்கு 2 பேர் ஜமீன் கணக்கில் இருக்கும் பூரா பொட்டை பொறுக்கி இப்போ அவனை ஜமீன் கணக்கில் உள்ளவனை தான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் விடுதார் கடவுள். மன்னர் ஆட்சியில் உள்ளவனை டெல்லியில் விடுதார். டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் விடுதார். ஓடுறா அங்கே போய் அவனை கசக்கடா, அவன் பொண்டாட்டி பிள்ளைய கசக்கடா, அவன் பெண்ணு உட்காந்து பெண்ணை கசக்கி சாப்பிடுங்கடா, நல்லா சாப்பிடுங்கடா, நல்லா சாப்பிட்டு கழித்து தூக்கி எறிங்கடா அப்படின்னு இப்போ டெல்லிக்கு அனுப்புதார் மன்னர் ஆட்சியில் உள்ளவன். தமிழ்நாட்டில் ஜமீன் கணக்கு ஆண்டானா அவன் பூரா பொட்டை பொறுக்கி. இந்த பொட்டை பொறுக்கியே இப்போ இவனைத்தான் பொட்டையை இவன் அரசியல்வாதி வீட்டில் வாரிசு கிடக்கா, பெண்ணு பிள்ளைகள் பேரம் பேத்தி கொள்ளு பேரம், இதை போட்டியே இந்த பொட்டியை இவங்க அடிப்பான். ஜமீன் கணக்குள்ள பொட்டியை அடிப்பான். பொட்டி அடித்து அவன் காலையில் பொண்டாட்டி மாறு, புள்ள மாறு, பேரம் பேத்தி மாறு, புருஷன் மாறுகிட்ட புள்ள மாறுகிட்ட சொல்லுவான். பெண்ணு என்ன சொல்லுவா? ஐயையோ உடம்பெல்லாம் வலிக்கு, நெஞ்சி வலிக்கு, ஐயையோ வாய் வலிக்கு, ஐயோ கண்ணை 2 வலிக்கு, ஐயையோ பின்னாடி வலிக்கு, ஐயோ நடுச்சண்டரில் வலிக்குன்னு சொல்லுவான். 10 ஆண்டா கணக்கு விடை. சாமி பெருசா, மானிட பிறவி பெருசா, மோட்டா பேலை. இப்போ இன்றைக்கி விடுதாரா கடவுள். ஜமீன் கணக்கு உள்ளவன் செத்த ஆத்மா உள்ள விடுதார். இவன் பொட்டை பொறுக்கி. இந்த பொட்டை பொறுக்கிய அரசியல்வாதி குடும்பத்துக்கு வார்டில் கிடக்கிறவன் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் கத்தம். உன் குடும்பம் கத்தம். கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா. கோட்டாரான்னு புரிஞ்சுக்கோ, வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ. ஆஹா வழக்கறிஞர் சொல்லுவான், கரெக்டாக எடுத்துருவான். ஆஹா ஜமீன் கணக்கு செத்தவனை பொட்டியே விடுதாரு. ஐயையோ அரசியல்வாதிக்கு பொட்டியே விடுதாரு. ஐயையோ பொட்டியே அவன் பொண்டாட்டி பிள்ளை ஐயோ கசைக்கில் எடுத்துருவான். ஜமீன் கணக்கு கிடந்தவன் 108 ஜமீன் கிடந்தவனை இப்போ உள்ளே விடுதாரு. செத்தவனை பிடிச்சி வச்சிருக்காரு கையில் ஆத்மாவை. இல்லை ஆட்சி ஆண்டவனை வச்சு தாண்டா முடிப்பார் கடவுள். முக்கால் சத்தியம்டா.